பாண்டிச்சேரி பிரெஞ்சு மொழிபெயர்ப்பாளராக இருந்தவர் யார்? ஆனந்தரங்கம் பிள்ளை. 1736 to 1760 வரை பிரெஞ்சு இந்திய உறவுமுறை பற்றிய அன்றாட நிகழ்வுகளின் குறிப்புகளை எழுதியவர் யார்? ஆனந்தரங்கம் பிள்ளை. இந்திய தேசிய ஆவண காப்பகம் NAI அமைந்துள்ள இடம் புதுடெல்லி. ஆவணங்களை பாதுகாக்கும் முதன்மை காப்பகம். இந்திய அரசின் ஆவணங்களை ஆசியாவில் உள்ள ஆவண காப்பகங்களில் மிகப்பெரிய ஆவண காப்பகம் இந்திய தேசிய ஆவண காப்பகம். சென்னை பதிப்பாசனம் என அழைக்கப்படுவது எது? தமிழ்நாடு ஆவண காப்பகம். தென்னிந்தியாவின் மிக பழமையான மிகப்பெரிய களஞ்சியங்களுள் ஒன்றாகும். சென்னை பதிப்பாசனத்தில் உள்ள ஆவணங்கள் பெரும்பாலும் எந்த மொழியில் அமைந்துள்ளன? ஆங்கிலம். தமிழ்நாடு ஆவண காப்பகத்தில் டச்சு, டேனிஷ், பாரசீக, மராத்திய நிர்வாக பதிவுகளின் தொகுப்புகள் எந்த மொழியில் அமைந்துள்ளன? பிரெஞ்சு, போர்ச்சுகீசி, தமிழ், உருது. தமிழ்நாடு ஆவண காப்பகத்தில் காணப்படும் டச்சு பதிவுகளின் தொகுப்புகள் எந்த ஆண்டைச் சேர்ந்தவை? 1642. கொச்சி மற்றும் சோழமண்டல கடற்கரையுடன் தொடர்புடையது இந்த டச்சு பதிவுகள்.